மீனா கிச்சனில் இருக்காங்க. அப்போ முத்து வராரு. வந்த உடனே கேட்குறாரு, என்ன வேலைலாம் முடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன இவ்வளோ பாத்திரம் இருக்குது, யாரும் சாப்பிட்ட தட்டு கூட கழுவ மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு. பரவாயில்ல விடுங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் வேலைலாம் முடிச்சிட்டேன். சரி நீங்கள் சாப்பிட்றீங்களா, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, வர வழி நான் சாப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. வெளியெல்லாம் சாப்பிடாதீங்க, பச்சை தண்ணிலாம் குடித்தா கோல்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ரூமில் போயிட்டு காலெல்லாம் நீட்டுறாங்க. காலெலாம் அப்படியே அவங்களே பிடிச்சிக்கிறாங்க. என்ன ஆச்சு மீனா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு. இல்லை ரொம்ப கால்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இன்னைக்கு என்னென்ன சமைச்ச அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு. இல்லை சுருதிக்கு வந்துட்டு ரொம்ப கோல்டாக இருக்குது, அதனால் சிக்கன் சூப் வச்சு கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே வேறு என்னென்ன பண்ணேன், அப்புறம் சிக்கன் பண்ணேன், அப்புறம் வந்துட்டு சப்பாத்தி பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ இவ்வளோடும் பண்ணேன், நீ என்ன பண்ண, நான் வேலை பண்ணேங்க அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. அதை கேட்டோன்னே முத்து பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாரு. நல்லா தெரிஞ்சுக்கோ, அவங்கள மட்டும் வேலை செய்ய மாட்டாங்களா, நீ மட்டும் தான் வேலை செய்யணுமா அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு. அதுக்கு மீனா சொல்கிறாங்க, அவங்களாம் வேலைக்கு போய்ட்டு டயர்டாக வருவாங்க, அப்போ நீ டயர்டாக மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இங்கே பாரு நல்லா தெரிஞ்சுக்கோ, நாம் குனிஞ்சிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம தலையில் ஏறி உட்காந்துப்பாங்க, சரியா, இனிமேல் எல்லாருக்கும் எல்லா வேலையும் செஞ்சிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறார். மனோஜ் ஜாலியாக உட்காந்துட்டு பார்க்கில் அவங்க ஃப்ரெண்டோட பேசிகிட்டு இருக்காரு. நான் ஒரு 2-3 இடத்துல வேலைக்கு ட்ரை பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக கிடச்சிரும் அப்படின்னு மனோஜ் அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அவர் சொல்கிறாரு, பா என்கிட்ட கடன் வாங்கியிருக்க, வட்டி பணத்தை கரெக்டாக கொடுத்துருவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதெல்லாம் கரெக்டாக கொடுத்துருவேன் அப்படின்னு மனோஜ் சொல்லி சந்தோஷமாக இருக்காரு. ரவி சுருதி 2 பேருமே போகிறாங்க. இன்றைக்கி நம்ம கார் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி டவுன் பேமெண்ட் வந்து ஒரு 3 lakhs கட்டலாம், அதுக்கப்புறம் மீதி எல்லாமே இஎம்ஐ போட்டுக்கலாம். மனோஜ் இருக்க அந்த ஷோரூமுக்கு போகலாம், அங்கே தான் நல்லாயிருக்கும், கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. போயிட்டு கேட்குறாங்க, இங்கே மனோஜ்னு இருக்காங்களா, அந்த மாதிரி இங்கே யாரும் இல்லையே சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டவுடனே பயங்கரமாக ஷாக் ஆகுறாரு. என்னது மனோஜ்னு இங்கே யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன இப்படி சொல்கிறாங்க, சரி இரு மனோஜுக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாரு. அவர் அட்டன் பண்ணி சொல்லு ரவி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லை உன்னோட ஷோரூமில் தான் இருக்கேன், உன் பேரை சொன்னால் யாருக்கும் தெரியல அப்படின்னு ரவி சொல்கிறாரு. என்னது ஏன் ஷோரூமில் இருக்கியா, ஐயோ அப்படின்னு சொல்கிறார். என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறார். இல்லை நாங்கள் கார் எடுக்கிறதுக்காக வந்தோம், நீ டிஸ்கவுண்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்தோம் உன்னோட ஷோரூமுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியா சரி சரி, உன்னை கேட்டால் யாருமே தெரியலன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு ரவி சொல்கிறாரு. அதுக்கு மனோஜ் சொல்கிறாரு, அப்படியா சொல்கிறாங்க, பக்கத்தில் யார்கிட்டயாவது ஃபோனை கொடு அப்படின்னு சொல்கிறாரு. அவரும் வாங்கி பேசுகிறாரு. நான் ஹெட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன், எனக்கு தெரியாதா, நான் ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ். அப்படியா சார், எனக்கு தெரியாது, நான் சேர்ந்து 1 week தான் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாரு. ஓ அப்படியா சார், சரிங்க சார் நீங்கள் சொல்கிற மாதிரி நான் பண்ணிடுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கொடுக்குறாரு. நான் பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாரு. அப்படியா சரி என்ன பேசினேன் இப்படி பார்த்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரவி சொல்கிறாரு. நானும் சுருதியும் கார்லாம் செலக்ட் பண்ணுறோம், நீ வந்து ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சு கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடு அப்படின்னு சொல்கிறாரு. ஐயோ என்ன சொல்கிற, அதெல்லாம் ஒன்றும் இப்போ வேண்டாம், நான் கார் வந்து நெக்ஸ்ட் வீக் வரும், சூப்பர் கார்லாம் இருக்குது, யாருமே ஓட்டாத கார்லாம் நான் வரும், அந்த காரை நீ வாங்கிக்கோ, இதெல்லாம் இப்போ வேண்டாம் அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு. என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு ரவி. ஓகே மனோஜ், நெக்ஸ்ட் வீக்கே நான் வந்து எடுத்துக்கிறேன் சரி அப்படின்னு சொல்லிட்டு வெளியே ரவி வந்துட்டு சொல்கிறாரு. மனோஜ் இப்போ கார் எடுக்க வேணான்னு சொல்கிறான், வேறு ஏதோ நியூ கார் வருதான் அதை வாங்கிக்க சொல்கிறான். சரிவா கிளம்பலாம், சரி 1 week தானே பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி 2 பேருமே வீட்டுக்கு வராங்க. அப்போது விஜயா சொல்லிட்டு இருக்காங்க, என்னடா எப்போ தாண்டா வேலைக்கு போகிறேன், ஏன்டா இப்படி பண்ணிகிட்ருக்க, கார் ஷோரூமுக்கு வேறு வந்தாங்கன்னு சொல்கிற அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. ஆமாம்மா ரவி சுருதி 2 பேரும் கார் வாங்க அந்த ஷோரூமுக்கே வந்துட்டாங்க, ஏதோ ஒரு வழியாக அட்ஜஸ்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஐயோ ஏன்டா மாட்டிக்க போகிறடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே ரோகிணி வராங்க. என்ன 2 பேரும் தீவிரமாக டிஸ்கஷன் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே சுருதி ரவி 2 பேருமே உள்ளே வராங்க. வந்த உடனே ரவி சொல்கிறாரு, என்ன நடந்துச்சு தெரியுமா, நானும் சுருதியும் கார் வாங்குறதுக்காக போகணும், அப்போது மனோஜ்க்கு என்ன மரியாதை எவ்வளோ சூப்பராக பேசினாங்க தெரியுமா, ஆனால் கார் எதுவும் இப்போ இல்லை, அடுத்த வாரம் தான் நியூ கார் வருதுன்னு மனோஜ் சொன்னதுனால நான் வந்துட்டேன், அதுவும் 18 lakhs காரை 16 lakhsக்கு தருவானா அப்படின்னு சொல்லிட்டு ரவி சொல்கிறாரு. அப்படியா சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. ஆனால் இப்போ வேண்டான்னு சொல்லிட்டான். ஆமாம் கரெக்டு தான், வந்தால் மாட்டிப்போமே, என்ன மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரவி கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ அடுத்த வாரம் சொல்லிட்டு வா எதுவாக இருந்தாலும் அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. அப்போது அண்ணாமலை சொல்கிறாரு, பாத்தியா உனக்கு எவ்வளோ மரியாதை கிடைக்குது, அதுக்கு தான் கரெக்டாக வேலைக்கு போகணுன்றது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறார். இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க மீனா முத்து 2 பேருமே. இவனுக்கு எவ்வளோ மரியாதையா, இவன் அப்படியே ஒர்க் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு முத்து யோசிச்சுட்டு இருக்கார். ஐயோ கடவுளே, இவன்கிட்ட மாட்டினா அவ்வளோதான், இவன் நம்மளோட மூஞ்சை வச்சே கண்டுபிடிச்சிருவானே நம்ம வேலைக்கு போகிறோமா இல்லையான்னு, நாம் இங்கேருந்து எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாரவினி போகலான்னு சொல்லிட்டு மனோஜ் கூட்டிகிட்டு உள்ளே போயிடுறாரு. மீனா முத்து 2 பேருமே உள்ளே போகிறாங்க. என்ன இவனை பற்றி இவ்வளோ புகழ்ந்து பேசுகிறாங்க, இவன் அந்த அளவுக்குலாம் வேலை செய்கிற மாதிரி எனக்கு தெரியலையே, நான் இத்தனை வருஷமாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், சரியான சோம்பேறியாச்சே இவன், ரவி இவனை போய் புகழ்ந்து பேசுகிறான், தாங்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. என்னங்க சரி விடுங்க, அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. விஜயா யோசிக்கிறாங்க, இவனுக்கு ஒரு வேலையும் கிடைக்கல, இவன் வேற மாட்டிக்கிறான், என்னதான் பண்ண போகிறானோ தெரியலையே, எத்தனை நாளைக்கு தான் கஷ்டமாக இருக்குமோ, இவனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இல்லைனா இந்த ரவி சுருதி 2 பேரும் வேலைக்கு போகலன்னு தெரிஞ்சால் ரொம்ப அவமானமாக போயிடும், மனோஜுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலையே.